நாடு முழுக்க சுதந்திர தினத்தை இனிப்பு களிப்புன்னு சிறப்பா கொண்டாடி முடிக்க வழக்கம் போல நாட்டை வளர்ச்சி பாதையில் கூட்டிட்டு போவோம்னு தலைவர்கள் எல்லாம் அறிவிக்க நம்ம பேப்பர் தோசை வந்திருக்கு பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. கொண்டாட்டம் கொண்டாட்டம் இந்தியாவின் விடுதலை நாள் நாடெங்கும் கொண்டாட்டம். முதன்முறையாய் செங்கோட்டையில் கொடியேற்றினார் நரேந்திர மோடி. கண்ணாடி கூண்டு இல்லாமல் உரையாற்றினார் பிரதமர். திட்டக்குழு கலைக்கப்படும், தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்க புதிய அமைப்பு உருவாகும். வன்முறைக்கு முடிவு கட்டி வறுமையை விரட்டி அடிப்போம், பிரதமர் மோடி சூளுரை. விடுதலை நாள் கொண்டாட்டம், தமிழகத்திலும் உற்சாகம். சென்னை கோட்டையில் கொடியேற்றினார் ஜெயலலிதா. ஏழையின் சொல்தான் கோட்டையில் எதிரொலிக்கும். கல்வியில் தன்னிறைவு பெற்றது தமிழகம். அடுக்கடுக்காய் திட்டங்களை பட்டியலிட்டு முதல்வர் பெருமிதம். வீர தீர செயல் புரிந்தோருக்கு பதக்கம் வழங்கி பாராட்டு. மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை நாள் கொண்டாட்டம், உற்சாகமாய் கொண்டாட்டம். வட மாநிலங்களில் தொடரும் மழையால் கடும் வெள்ளம், வீடுகள் இடிந்து பாதிப்பு, ரோடுகள் உடைந்து பாதிப்பு, வெள்ளத்தில் மிதக்குது கிராமங்கள். போராட்டம் போராட்டம், பாகிஸ்தானில் போராட்டம், தடைகளை கடந்து போராட்டம். கூட்டம் கூட்டமாய் பவனி, ஆளும் கட்சியை கண்டித்து எதிர்கட்சிகள் பேரணி. பேரணியில் வன்முறை. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. இந்தியாவின் 68வது விடுதலை நாள் கொண்டாட்டத்தின் பரிசாக அனைவருக்கும் வங்கி சேவை என்ற புதிய திட்டத்தை பிரதமர் மோடி அறிவிக்க, தியாகிகளின் ஊக்கத்தொகை உயர்வு, வாரிசுகளுக்கு சிறப்பு ஓய்வூதியம் என பல திட்டங்களை முதல்வர் ஜெயலலிதா அறிவிக்க, நாடெங்கும் உற்சாகமாய் கொண்டாடியதாக ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்து நெஞ்சில் கொடியை குத்தி விடுதலை போராட்டத்தை நினைவுபடுத்துகிறார் நமது தேசபக்தி செய்தியாளர். இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க பிரதமர் மோடி ஆகஸ்ட் கடைசி நாளில் ஜப்பான் பறக்க போவதாக தகவல் சொல்கிறார் நமது வெளியுறவு செய்தியாளர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடந்த சிறப்பு விருந்தில் முதல்வர் ஜெயலலிதாவோடு மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் கலந்து கொண்டதாக அறிவிப்பு தருகிறார் நமது விஐபி செய்தியாளர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் கேட்டு உதவி கலெக்டர் ஏற்றிய தேசிய கொடியை சுற்றி ஒப்பாரி போராட்டம் நடந்ததாக சல்யூட் அடிக்கிறார் நமது ஜனநாயக நாட்டு செய்தியாளர். வேலூர் மாவட்டத்தில் காவல் படையின் அணிவகுப்பை பார்வையிட முடியாமல் மாவட்ட ஆட்சியரின் வாகனம் பழுதாகி நிற்க, அதனை படம் பிடித்த ஊடகத்தினர் காவல்துறையால் தடுக்கப்பட்டதால் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் பத்திரிகையாளர்கள் புறக்கணித்து விட்டதாக நைசாக செய்தி சொல்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர். இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க கூறி புதுக்கோட்டை மீனவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் குதித்துள்ளதாக வெறுங்கையில் அலையடிக்கிறார் நமது கடலோடி செய்தியாளர். இலங்கையில் நடக்கும் இராணுவ கருத்தரங்கில் இந்தியா சார்பில் தாமரை கட்சியினர் கலந்து கொள்ளக்கூடாது என நாம் தமிழர் சீமான் உரக்க குரல் எழுப்பியதாக பரபரக்கிறார் நமது விறுவிறுப்பு செய்தியாளர். அமெரிக்கா செல்லும் மோடியோடு ஒபாமா உரையாடக்கூடாது என ஆன்லைன் பிரச்சாரத்தில் 1,70,000 பேர் எதிர்ப்பு தெரிவிக்க, அதில் 85,000 போலி கையெழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக முகமூடி அழிக்கிறார் நமது வெள்ளை மாளிகை செய்தியாளர். போபாலில் நடந்த தேசிய ஜூனியர் நீச்சல் போட்டியில் தமிழக வீரர் தனுஷ் குறைந்த வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளதாக தங்கம் வென்ற சிங்கத்தின் செய்தி சொல்கிறார் நமது விளையாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். தேர்தல் நேரம் வந்துட்டா காவிரி விவகாரம் களைகட்ட ஆரம்பிச்சிடும். கோடையில வாடி போற விவசாயிகளும் ஆத்துல தண்ணிய பார்த்துட்டா கூலாயிடுவாங்க. ஆனாலும் வருஷம் வருஷம் தொடரும் போராட்டமா இருந்துகிட்டே இருக்கு காவிரி நதிநீர் விவகாரம். அதுல இருக்கிற அரசியல், கர்நாடகாவோட நாடகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. ஒத்திவைப்பு ஒத்திவைப்பு ஒத்திவைப்பு, மக்களவை ஒத்திவைப்பு, மாநிலங்களவை ஒத்திவைப்பு, சட்டமன்றத்தில் வெளிநடப்பு, மாமன்ற கூட்டத்தில் வெளிநடப்பு, இப்படி நாட்டு நடப்புல ஏகப்பட்ட செய்தி நடக்க நம்ம அரசியல்வாதிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கிளப்பி எதிரும் புதிருமா மாறி மாறி புகார் பட்டம் கட்டுறதுலே குறியா இருக்காங்க பாருங்க. காங்கிரஸ் கட்சியோட சில முக்கியமான தலைவர்கள்லாம் பிரியங்கா காந்தி தீவிரமான அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காருங்க.
உடனே இதை கேட்ட ராகுல் காந்தி பயங்கர ஆத்திரப்படுறாருங்க. எங்க தனக்கு போட்டியா தன் தங்கச்சியே வந்துருவாப்புலையோ அப்படின்னு. ஏங்க ராகுல் காந்திக்கு எதிராக பிரியங்காவை களம் இறக்கிறது அப்படிங்கிறது அவங்க அரண்மனையோட சதி. இந்த அரண்மனை சதியை அரண்மனையில் தான் வச்சு தீர்த்துக்கணும். இந்த கோவத்தையெல்லாம் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அப்படியே கொட்டுறாருங்க ராகுல் காந்தி. அப்படியே கொதிச்சு கொந்தளிக்கிறாரு. ஏங்க இவர் இப்படி கோவப்படுறங்காட்டி நாட்டு மக்களுக்கு என்னங்க பயனு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வீட்டு பிரச்சனையை வீட்டில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி. பலன் 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 எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னா அதை காது கொடுத்து கேட்கணுங்க. அது மட்டும் இல்லாம எப்பயாவது எதிர்கட்சிகள் ஒரு கருத்தை சொன்னா அவங்க மேல உடனே ஒரு அவதூறு வழக்கு போடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க. ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயமும் கூட. இப்பெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் தமிழக அரசு உடனே கைவிடுனுங்க. இல்லை தெரியாம கேட்குறேன், எப்போ பார்த்தாலும் நாங்கள் 3 ஆண்டுல நடத்தாத சாதனைகள்லாம் பண்ணிட்டோம், நிறைய நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கோம்னு சொல்றீங்களே, அப்படி என்ன நலத்திட்டம் அறிவிச்சிட்டீங்க தெரியாம தான் கேட்குறேன். நீங்க அறிவிச்ச அந்த நலத்திட்டத்தை எல்லாத்தையும் ஒரு வெள்ளை அறிக்கையில வெளியிட்டீங்கன்னா நாங்களும் படிச்சு தெரிஞ்சுப்போம். என்ன சொல்றீங்க? பலோன் 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 இப்படி சொன்னது நான் இல்லைங்க, தா பாண்டியன். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூ வாங்கலையோ பூவு. நம்ம நாட்டு வீரர் ரவீந்திர ஜடேஜாவை இங்கிலாந்து நாட்டு வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இருக்காங்களே அவங்க தாக்குனது உண்மைதான். தாக்குனது மட்டும் இல்லாம அவரை தகாத வார்த்தைகளாலையும் தவறான வார்த்தைகளாலையும் திட்டியும் இருக்காரு. ஆனா அதுக்காக நாங்க கவலைப்படல. அது மட்டும் இல்லாம அதுக்காக நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா தாக்குனது அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம் இல்லையா? அதனால தான் இதை ஐசிசியோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம், அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இனிமே இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க வேண்டியதோ அது சம்பந்தமா முடிவு எடுக்க வேண்டியதோ அவங்களோட பொறுப்பு. இதோட என்னோட அதிகாரம் முடிஞ்சிருச்சு. பூவு பூவு பூவு. அட இப்படி சொன்னது யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு, நம்ம கேப்டன் இருக்கிறாங்களே தோனி, அவங்கதே. ஐஸ் ஐஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். You know one thing, இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு தர இம்பார்ட்டன்ஸ் வேற எந்த கேமுக்குமே தரத்தில்லைங்க. அதனால தான் எனக்கு தினேஷ் கார்த்தியை தவிர வேற எந்த கிரிக்கெட்டரையுமே பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்குவாஷ் வீராங்கனை. எனக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு இந்தியாவில் சரியான இடமே கிடையாதுங்க. அதனால தான் நான் எகிப்து வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேங்க. அதனால தான் எனக்கு கிரிக்கெட்டை பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் பாருங்க, கிரிக்கெட் எல்லா கேமையும் அழிச்சிருச்சுங்க. மற்ற கேமோட பேரு புகழ் பெருமை எல்லாத்தையும் கிரிக்கெட் நாசம் பண்ணிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் தாங்க ஏதாச்சும் பண்ணணும். ஐஸ் ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் இந்த மாதிரி நீங்கள் தாங்க எங்கள் விளையாட்டை காப்பாற்றணும். எங்களுக்குன்னு ஏதாச்சும் நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கதறினது நான் இல்லைங்க, தீபிகா பள்ளிக்கல் ஸ்குவாஷ் சாம்பியன். ஐஸ் ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். வணக்கம் பண்ண. வணக்கம் பாரம்ப சிவா. காலையில மேக்கால போனீங்களே, திரும்ப கிழக்கால வருவீங்க பார்த்தா காலையில எங்க போனீங்க? என்ன பாரம்ப சிவா, இன்னைக்கு நான் கிழக்க சூழல்னு போட்டுக்குதுல்ல, அதனால நான் கிழக்க போக கூடாதுப்பா. அடே அப்பா, அதனால மேக்க போய் தெக்க அதுக்கு அப்படி இப்படி வந்தேன் நானு. அடே அப்பா, அவ்வளவு சுத்தி வந்திருக்கீங்க. ஆமாப்பா. அப்ப சூழம்னா நீங்க அந்த பக்கம் போவே மாட்டீங்களா? என்ன காலை எந்திரிச்சோன்னா முதல்ல ராசி பலன்ல கேலண்டர்ல பாத்துருவேன். ஏங்க பண்ண உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்தேன். இன்னைக்கு அந்த கிழக்கால அந்த பக்கம் ஒரு புதையல் கிடக்குதுன்னாங்க. சரி போய் கூட்டி பார்க்கலாம். நீங்க இப்படி சொல்லி போறீங்க, வர மாட்டேன். நட போல மேடம் போலவா. இனி இப்பதான் கிழக்கு போவே மாட்டேன்னீங்க. புதையெல்லாம் போக வேண்டியதானா? ஏங்க பண்ண நீங்க சும்மா சொன்ன உங்களுக்காக டெய்லி ஜாதகம் பார்த்துருவீங்களா? என்ன பரமசிவா, எந்திரிச்சோன்னா கேலண்டர் பாப்பேன், அதுல என்ன போட்டிருக்கோ அதை மட்டும் தான் நடப்பேன் நானு. நேத்து என்ன போட்டுருந்ததுங்க? நேத்து நான் அடிச்சு போட்டுருந்துச்சா? ஆச்சு அடிச்சுடி நான் போய் கன்சாமி அடிச்சு போட்டேன்லானே. அவனே எனக்கு அடிச்சிங்க. அப்ப அடிச்சு போட்டுருக்கு, நான் போய் அவன் அடிக்கணும்னு வச்சுக்கா, வேற யாராச்சும் என்னை அடிச்சு போடுவாங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கை போய் நானும் அடிச்சு போட்டேன். எப்படியோ நடத்திடணும் அதை. ஆமா, போட்டதுன்னு வச்சுக்கோ, அது மாதிரி நடத்திடுவோம். அப்பதான் கொஞ்சம் மனசு திருப்தி. வேற ஒண்ணும் இல்ல. இது வேற எவனா வந்தா உங்களை அடிப்பான். ஆமா, நீங்க அவன் அடிச்சா உங்களுக்கு திருப்பி அடிக்க மாட்டான். அதேதான். சரி, இதுல யார்கிட்ட பாக்குறீங்க? ஜோசியம் பாத்துட்டு தான் இருக்கீங்க இன்னும்? என்ன பரமசி இப்படி சொல்ற? ஒவ்வொரு மாசமும் போய் நம்ம ஜோசிகார பாத்துருவேன். என்ன அவருக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு சரியில்லை, அவருக்கு நேரம் சரியில்லைன்னு அவர் ஜாதகத்தை எடுத்துட்டு கேரளா போயிருக்காரு. கேரளாக்கு போயிருக்காரு? ஆமா. அவரு ஜாதகத்தை அவருக்கு பார்க்க முடியலையா? ஆமா. ஏங்க என்னங்க இது காமெடியா இருக்கு? அவரு ஜாதகத்தை அவரால் பார்க்க முடியல? எப்பவுமேப்பா ஜோசிகார் அவங்களுக்கு பார்த்தா பழிக்காது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கப்பா. ஏங்க இப்ப ஒரு ஊருக்கே சமைச்சு போடுறவரு அவரு சமைச்சுக்க முடியாதா? தெரியாம கேக்குறேன். அப்படி சொல்றியா? இப்ப பாரு, அப்ப ஒரு சலூன் கடைக்காரரு அவருக்கே முடி வெட்டிக்க முடியுமா?
யார்கிட்ட நீ கதை உண்மைதான், வெட்ட முடியாதுதான். இல்லைங்க பண்ண அது எப்படி இருந்தாலும் சரி. இப்ப வேற ஜோசிகர் பாத்தீங்களா புதுசா யாரையாவது? ஒண்ணு பாக்கலப்பா. ஒரு நல்ல ஜோசிகரா பாக்கணும், முன்னாடி எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாக்கணும். உனக்கு ஏதாவது ஜோசிகார் தெரிஞ்சுக்கிறாங்களா? வேற ஜோசியக்காரெல்லாம் இருக்குங்க. நானே உங்களுக்கு ஜோசியம் சொல்றேன். என்ன பரமசிவம் இதை கத்துக்கிட்ட? அது எப்படியா தெரியுங்க நமக்கு. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, சரியா? உங்க ஜாதகம் வேண்டியதுல, கைரக வேண்டியதுல, எதுவுமே வேண்டியதுல. கேட்கறதுக்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லுங்க. ஒரு 3 மாசமாவே உங்க மனசுல நீங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா பரமசிவா. ஆனா அது நடக்கிற மாதிரி போகுது, ஆனா நடக்க மாட்டேங்குது. கரெக்டா சொன்னவோ. நீங்க எவ்வளவோ பேருக்கு உதவி பண்ணிருப்பீங்க. ஆமா. ஆனா அதுல ஒரு பைய கூட இந்த விஷயம் நடக்கிறதுக்கு உதவி பண்ண வர்றானா? வர்றதில்ல பரமசிவா. இது மட்டுமா, வீட்டுல காசே தங்குறது இல்ல. அதை கரெக்டா சொல்லு. உண்மைதான், ஒரு பைசா நிக்கிறது இல்லையே. இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம். நீங்க ரொம்ப நம்பின ஒரு ஆளு உங்களை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டானா? பரமசிவா கையை கூட என்ன இப்படி மனசுல பொட்டு பொட்டு வச்சு போட்டே நீ. இதுதான் பண்ண. எப்படி கண்டுபிடிச்சு இதெல்லாம்? இப்ப நான் சொல்லட்டுங்களா? இப்ப நான் கேட்ட இந்த கேள்வி எல்லாம் இந்த உலகத்துல நீங்க யார போய் பார்த்து கேட்டீங்கனாலும் ஆமா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. என்ன எல்லாருக்கும் இருக்க பிரச்சனைங்க பண்ண. என்ன பரமசிவா நீ கேள்வி பண்ணி போட்ட? அப்ப ஜாதகங்கிறது பொய்யுங்கறியா? ஜாதகங்கிறது பொய்யுங்களா? அத நிறைய பேர் நீ தப்பான முறையில பயன்படுத்துறாங்க தான் சொல்ல வர. அப்படி என்னப்பா சொல்லி போட்ட? நீ பாத்தீங்கன்னா இப்பதான் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா 9 கிரகம் இருக்குது, மேல அது இருக்குது, இதுக்கு ராக்கெட் விட்டு கண்டுபிடிச்சான். ஆனா அந்த காலத்துல நம்ம ஆளுங்க அப்ப சொல்லி போட்டாங்க நவகிரகத்தை கோயில வச்சு. அது மட்டுமா பஞ்சாங்க 1000 வருஷம் பஞ்சாங்க நம்ம கிட்ட இருக்குதுப்பா. அதெல்லாம் சரிதாங்க பண்ண. நான் ஜாதகம் அந்த கோள்கள்லாம் இல்லன்னு சொல்லல. சரி, அதையே நம்பி ஏமாறக்கூடாது. அதையே நீங்க நம்பி இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் சுலுவா ஏமாத்திடுவாங்க. அதைத்தான் சொல்ல வரணுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டாங்களா? சரி, ஒரே ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு 10 பேர்ட்ட கொண்டு போய் காமிச்சு இந்த ஜாதகத்தால எப்படி இருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான ஜோசிகார் கிட்ட. ஆமா, ரொம்ப பெரிய ஜோசிகாரங்க கிட்ட. அந்த 10 பேருமே சொல்லி வச்ச மாதிரி இவன் பெரிய கோடீஸ்வரனப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. கடைசி அந்த ஜாதகம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் ஓடுது. அப்ப என்ன சொல்றீங்க? ஓ, இந்த தப்பனிட்டாப்பா அந்த பிச்சைக்காரன். அவன் முதல்ல போய் ஜாதகம் பார்த்திருந்தானா அவன் கோடீஸ்வரன் ஆயிருப்பான். அவன் பார்க்கல, அதான் தப்பா பண்ணிட்டான். அவன் பார்த்திருந்தா கோடீஸ்வரன் ஆயிருப்பான். அது பார்க்காம போனங்க அடுத்தான் பிச்சைக்காரன் ஆக்குறான். நீ ஒருத்த நீ நல்ல கதையை கெடுத்தவோ இல்ல பண்ண. நான் சொல்ல வர்றது என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா ஜாதகத்தை பார்க்க போறோம். ஆமா, ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு சாதகமா அவங்க நல்லது சொல்லிட்டாங்க வைங்களா, இந்த டைம் சூப்பரா இருக்குங்க, நீங்க என்ன செஞ்சாலும் நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம உடனே ஓஹோ ஆகணும் இருக்கும். ஆமா, அதுவே நீங்க நினைச்சது நடக்காதுங்க, இப்படி ஆயிருங்க அப்படி ஆயிருங்க, உங்க நேரம் சரியில்லைங்க சொன்னா என்ன ஆகும்? உடஞ்சு போய் உட்கார்ந்து. அதை சொல்லு. அவ்வளவு ஏங்க நம்ம மகேஷ் அண்ணன் அவர் வாட்டுக்கு அழகா இது பண்ணிட்டு காயினா கடையை வச்சு பொழைச்சிட்டு இருந்தாரு. ஆமா, நம்ம கன்சாமி பையன். ஆமா, அவர் மகேஷ் அண்ணன் தேவையில்லாம ஒரு ஜாதகத்தை பாக்குறதுக்கு கூட்டு போய் அந்த ஜோசிக்காரன்ட்டாரு, எப்பப்பா இந்த தொழில உனக்கு இப்போதைக்கு லாஸ் ஆயிரும், இதை நீ விட்டுரு, இதை விட்டு போட்டு அழகா போய் கார்மெண்ட்ஸ் வை, பனியன் கம்பெனி வச்சு பனியனை தச்சு பாரு, எக்ஸ்போர்ட் பண்ணி நீ எங்கேயோ போயிருவோம். நாங்க இப்ப எங்க எங்கேயோ போயிட்டாரு, எங்க இருக்காருன்னே தெரியலையே, என்ன பண்ண முடியும் அப்படிலாம் பண்ணா? உண்மைதான் பரமசிவா. இப்போ எல்லா தொழிலுமே நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நல்ல உண்மையிலேயே நல்லா படிச்சவங்க, இதை பத்தி நல்லா நுணுக்கம் தெரிஞ்சவங்க போனா உண்மையை சொல்லுவாங்கப்பா. இதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஜோதிட கலைங்கிறது, அற்புதமான கலையப்பா. உண்மையிலே இது என்னன்னா ஜாதகம் பார்க்கறதுங்கிறது என்னன்னா நம்ம போற வாழ்க்கை பயணம் இருக்கு இல்லையா, இந்த பயணத்துல இங்க குழி இருக்குது, இங்க மேடு இருக்குது, இது மரம் இருக்குது, இங்க பள்ளம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதை நான் பார்த்து போகும்போது அந்த குழி மேட்டில் இல்லாம நம்ம போய்க்கணும். அதுக்குன்னு இங்கேயே நின்றக்கூடாதுப்பா. போற வழிக்கான ஒரு வழிகாட்டி தான் ஜாதகங்கிறது. கடும் மழை, கனமழை, பெருவெள்ளம்னு அணைக்கட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பி வழிய பாசனத்துக்காக திறந்து விட்டாச்சு. நம்ம ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் கட்டுக்கட்டா அறிவிப்புகளை அடுக்கடுக்கா அள்ளி விட்டுட்டாங்க. நாட்டுல முன்னேற்றம் கொடிகட்டி பறக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாகி போச்சு. அப்புறம் என்ன, இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேப்பர் தோசையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கும் காலையில பேப்பர் தோசை வரும் வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.